28ஆம் தேதி கேப்டனுடைய 2ஆம் குரு பூஜை நடக்க இருக்கிறது. அதற்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாரும் வரணும். அது மட்டும் இல்ல, ஜனவரி 9 கடலூர்ல நடக்கின்ற மாநாடு, அந்த மாநாட்டிலையும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும். தலைமை கழகம் சார்பாக அழைக்கிறோம். இப்பவே எல்லாருக்கும் அந்த பத்திரிகைகளை, அந்த இன்விடேஷனை, குரு பூஜைக்கான அழைப்பை ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு மீடியாவையும் சேர்ந்து எங்கள் நிர்வாகிகள் நேரடியாக சென்று பத்திரிகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நீங்கெல்லாம் சொல்றீங்க அதிமுக வெளியிட்டுச்சுன்னு. நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார்கிட்ட எங்க தலைமை கழகத்திலிருந்து ஒரு குழு சென்று நேரடியாக இன்விடேஷனை வழங்க இருக்கிறோம். முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினிடமும் அதற்கான டைம் கேட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற முக்கியமான கட்சி தலைவர்களிடையே அந்த டைம் நாங்க வந்து கேட்டிருக்கோம். அந்த டைம் கிடைச்ச உடனே தலைமை கழகத்தின் சார்பாக சென்று இந்த இன்விடேஷன்ஸ அவங்க கையில நேரடியாக ஒப்படைக்க இருக்கிறோம். அதுபோல இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியாரை தலைமை கழகத்தின் சார்பாக போய் சந்திச்சு இன்விடேஷன் தரோம். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் டைம் கொடுத்தவன அவரையும் போய் சந்திக்க இருக்கிறோம். அது போல இன்னைக்கு இருக்கின்ற பிஜேபி, காங்கிரஸ், அதே போல விஜய், சீமான், எந்தெந்த கட்சி எல்லாம் இருக்கோ எல்லாருக்கும் தேமுதிக சார்பாக அழைப்பிதழை தருகிறோம். அந்தந்த டைம் அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே நேரடியாக வழங்க இருக்கிறோம். அப்பாயின்மெண்ட் தாமதமானால் எங்க கழக நிர்வாகிகள் சென்று அந்த இன்விடேஷனை ஒவ்வொருத்தர்கிட்டையும் பர்சனலா கொடுக்க இருக்கிறோம். இதான் உண்மை. குரு பூஜைக்கு வாங்க, மாநாடுக்கு வாங்க. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.